நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவை பாருங்க. என் பையன் முன்னாடியே வந்து நான் வந்து சின்ன ட்ரெஸ் தான் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், சின்ன சின்ன ட்ரெஸ். அவன் வெளியில போய் வேற ஏதாவது பொண்ணுங்கள அந்த மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு எந்த தப்பான எண்ணமும் வரக்கூடாது. ஓகே, நம்ம அம்மா சின்ன வயசுல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு எல்லாருக்கும் பிரெயின் வந்து இங்க தான் இருக்கும், பட் ஆனா உங்களுக்கு பேக்ல இருக்குது போல இருக்குது. அதனால தான் இப்படி பிற்போக்குத்தனமா சிந்திக்கிறாங்க. இதுக்கு பேசாம நீங்க மொத்தமா வந்து நியூடாவே இருந்துட்டு போயிடுங்க. அப்ப நியூடாவே உங்களை புள்ள பாக்குறான்னா கடைசி வரைக்குமே வந்து எந்த பொண்களை நியூடா பார்த்தா கூட நமக்கு எந்த விதமான சபலங்களும் ஏற்படாது. முதல்ல வந்து ஆண்களுடைய உழைவுல தெரிஞ்சுக்குங்க. பொதுவா வந்து பெண்களை பார்த்தா அந்த ஈர்ப்புங்கிறது இயற்கையாவே ஆண்களுக்கு வரக்கூடிய விஷயம். அது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன். அதாவது வயது வந்த எல்லா உயிரினங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த குறிப்பிட்ட பெண்களை பார்க்கும்போதோ, அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த அங்கங்களை பார்க்கும்போதோ அவங்களுக்கு ஈர்ப்பு வரத்துங்கிறது ஒரு இயல்பான விஷயம். அது ரீப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீ இந்த மாதிரி வந்து அரைகுறமா ட்ரெஸ் போட்டு உங்க பிள்ளைய அதை காமிச்சு வளர்க்கறதுனால நாளைக்கு நல்லா ஒரு டீசெண்டா ஒரு குர்தா போட்டிருக்க பொண்ணோ இல்லை நல்லா ஒரு சாரி கட்டிக்கிட்டு டீசெண்டா இருக்க பெண்களை பார்க்கும்போது உன் பையனுக்கு என்ன வரும்? பாடுறா, இந்த அம்மாக்கு எவ்வளவு டீசெண்டா வந்து கண்ணியமா உடை நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஆட்டால இருக்காளே சரியான வந்து ஊர் பொறுக்கி அவ போற ட்ரெஸ்ஸை பார்த்தான்னு வச்சுக்கோ, டக்குன்னு கையில டவுல் எடுத்து குத்துருவாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுவான்னு சொல்லிட்டு நாளைக்கு உன் பிள்ளைக்கு உன் மேல வந்து தவறான ஒரு கருத்து தான் வருமே தவிர உங்க மேல ரெஸ்பெக்ட் எதுவும் வராது. ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணு மேல வந்து தவறான ஒரு பார்வை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல வந்து சின்ன வயசுல இருந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை சொல்லி கொடுத்து வளங்க. ஒரு பெண்ணுங்கிறவ வெறும் வந்து கவர்ச்சியை மட்டும் காட்டக்கூடிய பெண் கிடையாது. அந்த பெண்ணுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. நமக்கு அடிச்சா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அந்த பெண்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு புரிதலை சொல்லி வளங்க. பொதுவா ஆண்குல சைக்காலஜிங்கிறது தனக்கு சொந்தமான ஒருத்தி வந்து அவ காதலியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் தன்னை தவிர வேற யாராச்சும் பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இயற்கையிலேயே அவனை இருக்கும். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி தன்னோட வாரிசை சுமக்க போற அந்த பெண்ணுங்கிறவ தனக்கு லாயல்ட்டியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கு கூட இருக்குது. அதனால்தான் வந்து ஒரு ஆண் பெண் இரண்டு பாலினத்துக்கு நடுவுல மூன்றாவதா ஒரு நபர் வந்தா அந்த நபர் கூட சண்டை போறது. மனிதன் வந்து குரங்கார்ந்த காலத்துல இருந்தே அந்த ஒரு பிஹேவியர் வந்து மனிதருக்கும் சரி மிருகக்கும் சரி எல்லாருக்கும் இருக்குது. அதனால பாலை வந்து பூனை குடிக்கதான் வரும். அதுக்காக நீங்க பூனையை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது பூனையோட குணம். நீங்க தான் அந்த பாலை வந்து மூடி வைக்கணும். ஒரு பெண்ணை ஒரு ஆணை வந்து பாக்குறான்னா அந்த இயற்கையா அவனுடைய அந்த ஈர்ப்புங்கிறது வரதான் செய்யும். நீங்க தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈர்ப்பை அவனுக்கு தேவையில்லாத தூண்டாத அளவுக்கு உங்க உடையில அணையணும்.